ஹாய், திஸ் இஸ் ஆதிலக்ஷ்மி, லக்ஷ்மி அஃபிஷியல் சேனல். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் சேனல். ஸோ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட கேப்பபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, பேசிக்காக நான் திங்க் பண்ணும்போது என்னோட மைண்டில் வந்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இன்செக்யூரிட்டி. முன்னாடிலாம் வந்துட்டு நம்மளோட அம்மா வந்து அவங்க காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம அம்மா வந்து நம்ம சொல்கிறத கேட்டு நடக்க வச்சுட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன ஒரு கண்டென்ட் என்னன்னே தெரியாமல் பட் நம்ம அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். கண்டென்ட் தெரியாது, பட் பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட், கேஸ்ட்டு, ரிலீஜியன், சம் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் சொல்லி நம்மளை வந்து வளர்த்திட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த காலத்தில் என்ன, நம்ம ஒரு 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 ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு ப்ராட்டப் இருக்கோ, அவங்க வந்து இந்த மாதிரி சாரீ கட்டுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேவா? ஆதி காலத்தில் ஃபஸ்ட்டு நம்மளோட ரொம்ப தாத்தா பாட்டி, அவங்களுக்கெல்லாம் பேரே கிடையாது. அந்த மாதிரி தாத்தா பாட்டிலாம் என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ட்ரெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணது தான் இந்த வந்து சொசைட்டி, கல்ச்சர், இதெல்லாமே நம்ம டெவலப் பண்ணது தான். ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் காலத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏன்ஷியன்ட் கல்ச்சரில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி வந்துச்சு. நான் மெயினாக இந்த டாபிக் எடுத்து பேசுகிறதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்காக தான். ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங் கமெண்ட்ஸ், ஒரு லேடிஸோட, ஒரு கேர்ளோட ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே அதோட ட்ரெஸ்ஸிங்கை வந்து ட்ரெஸ் பண்ணுறது, ட்ரெஸ் கோடு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு திணிக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அண்ணனோட குட்டி ட்ரௌசர் இருக்கும்ல, குட்டி ட்ரௌசர், அது அப்புறம் ஷர்ட், அவங்க போடுற ஷர்ட் தான் போட்டிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாய் கட், ஃபுல்லாக பாய் கட்டில் தான் இருப்பேன். பார்க்க பையன் மாதிரியே இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அண்ணா ஒரு பையன், நான் ஒரு பையன் மாதிரியே தெரியுவேன். ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் எங்களோட ஃபேமிலி ப்ராட்டப்பை நான் பார்த்து அவங்க எதுவுமே எனக்கு சொல்லித்தரல. அதை பார்த்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே குர்தா, இது சாரீ, தாவணி, இது மட்டும்தான் என்னோடய ட்ரெஸ்ஸாக இருந்தது. நான் வந்து இது வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்குமே, இந்த இன்செக்யூரிட்டி வீடியோ பண்ணுறேன்னா இந்த செகண்ட் வரைக்குமே நான் ஸ்லீவ்லெஸ் போட்டது கிடையாது. நீங்கள் என்னோடய வீடியோஸில், என்னோடய இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலுமே ஸ்லீவ்லெஸ்ஸே இருக்காது. ஸ்லீவ்லெஸ்ஸே நான் போட்டதே கிடையாது. அது என்னோட இன்செக்யூரிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, என்னோட பாடி எக்ஸ்போஸ் பண்ணுற ஃபீலிங். ஸ்லீவ்லெஸ் தான் நான் போட்டது கிடையாது. அங்கங்கே இவ்வளோ தூரம் கை, குட்டி கை, நெட்டட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லீவ்லெஸ் நான் போட்டதே. இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்ம பாடி இப்படி இருக்குது, நம்ம குண்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். இப்போ எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து முன்னாடியை விட டேன் அதிகமாகிடுச்சு. ஆம்பெட் வந்து தெரியும், அதனால ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படின்னு. ஷால் இல்லாமல் நான் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. இப்போ நான் ஷால் இல்லாமல் இருக்கேன்னா என் இன்செக்யூரிட்டியை நான் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய என் மனசுக்குள்ளேயே அவ்வளோ இப்படி அப்படி அப்படின்னு நானாக கற்பனை பண்ணி வச்சுருப்பேன். அது என்னோட பிரின்சிபல்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அது நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ். நான் அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இந்த வீடியோ எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு உமன் இவங்களுக்கு கீழே இருக்கணும், ஹஸ்பண்ட்க்கு கீழே, அப்பாவுக்கு கீழே, அம்மாவுக்கு கீழே, கீழே 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 இன்னும் கீழே இருந்துக்கிட்டே எப்போ தான் நம்ம மேலே வருது? எப்போதுமே கீழே தான் இருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஷார்ட்ஸ் போடணும்னா தாராளமாக போடலாம், தப்பு கிடையாது. முட்டி கருப்பாக தெரிஞ்சால் என்ன இப்போ? தப்பே கிடையாது. முட்டி இந்த இடம் முட்டி கருப்பாக தெரிஞ்சால் என்ன இப்போ? குட்டி கை வச்சு போடு. ஆம்பட் தெரிஞ்சால் என்ன இப்போ? போடு. நான் என்ன சொல்கிறேன்னா, வல்கராக இல்லாமல் தன்னை திருப்திப்படுத்துகிற மாதிரி எந்த ட்ரெஸ் வேணால் போடலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் என்னால் ஸ்லீவ்லெஸ் போட முடியல, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே தனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வீடியோவை ஏதாவது ஒரு மென் பார்த்துட்ருக்கீங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபாதர், மென்னில் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அதை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச உமனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த செயின் போட நல்லா இருக்காதோ, இந்த தோடு போட நல்லா இருக்காதோ, இந்த ட்ரெஸ் போட நல்லா இருக்காதோ, ஹஸ்பண்ட் திட்டுவானோ, அப்பா திட்டுவாரோ, அண்ணா திட்டுவாங்களோ, வீட்டில் திட்டுவாங்களோ, ஷால் போடாமல் வெளியே. ஏன் அப்படி இருக்கணும்? நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? மித்தவங்க கண்ணில் இருக்கிற பிரச்சனையை நம்மக்குள்ளே நம்மளே நினச்சி குறிச்சிக்கிறோம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மாடர்னாக வெஸ்டர்னாக ட்ரெஸ் பண்ணால் இது போடாத அப்படின்னு சொன்னவனா, இது மாதிரி போடாத, ஷால் போடு, ஏன் இப்படி போடுறேன்? ஆனால் இப்போது நான் அதுலேருந்துலாம் வெளியே வரேன். ஏன் மித்தவங்களுக்காக இருக்கணும்? உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இப்போ இந்த ஃப்ரீயாக விட பிடிச்சிருக்கு, விடு. தூக்கி கொண்ட போட பிடிச்சிருக்கு, போடு. டீசெண்டாக மித்தவங்களை ரொம்ப வல்கராக அட்டாக் பண்ணாத அளவுக்கு, மித்தவங்களை நீ துன்புறுத்தாத அளவுக்கு நீ பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் என்னோட நடவோட பவன் எல்லாத்துலேயுமே நான் மாற்றிக்கிறேன். 10 மோதிரம் போடணுமா, மித்தவனை கன்சிடர் பண்ணாத போடு. நெத்தியில் இங்கே குங்குமம் வைக்க வேணாமா, வைக்காதவங்க இஷ்டம். அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நீ அதை பிலீவ் பண்ணுன்னா தாராளமாக வச்சுக்கோ.
உனக்கு வந்து நியூவாக போட்டாக்ஸ் போடணுமா, போட்டாக்ஸ் இப்போ ஃபேமஸ், இந்த இடத்துல போட்டு சின்னதாக்கிக்கணும், இந்த இடத்துல பெருசாக போட்டுக்கோ, லிப் ஃபில்லர்ஸ் போடணுமா போட்டுக்கோ, மை போடணுமா, ஐலைனர் போடணுமா, மஸ்காரா, யாரையுமே எதுக்குமே டிபெண்ட் பண்ணாமல் நீ என்ன நினைக்கிறியோ, நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ நம்ம அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் இந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப வருஷம் 100 200 200 300 வருஷத்துக்கு கீழே வந்து மேலே வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துட்டோம். ஆனால் இன்னமே அப்படி இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் ஏன் இதை யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஏஜ்க்கு அப்புறம் அடுத்து நம்மளோட குழந்தைங்க வரும். இந்த குழந்தைங்களுக்குமே வந்து இதை நம்ம ப்ராட்டப் கொண்டு போவோம். இப்போ எங்கள் அம்மா வந்து இப்படி போடாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதையே நான் என் பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போய் கொடுப்பேன். இதை போடாத, நான் அப்படி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க கேர்ள்ஸு உமன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்களும் அப்படி இருக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கும் அப்படி இருக்க ஒரு ஒரு அப்படி அந்த பிள்ளைங்களை வந்து அப்படி வளர்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அப்படி வளர்த்திட்டோம்னா பாய்ஸ் என்றைக்குமே மாற மாட்டாங்க. நீயே உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையும் நீயே உன்னோட இதுலையும் எல்லாத்துலேயும் நீயே மாறிக்கணும். பட் நீ மாறலனா தான் ஆம்பளை பிள்ளையை பெற்ற அம்மா அப்பா மாறுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க மாறும். இல்லாட்டினா இப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து மென்ஸ் உமன்ஸே வந்துட்டாங்க. ஓகேவா, லவ்விங், அதாவது முன்னாடிலேருந்தே இருப்பாங்க. பட் இப்போ நல்லா வெளியே தெரியுறாங்க. மென் அண்ட் மென் லவ் பண்ணுறது, உமன் அண்ட் உமன் லவ் பண்ணுறது, பைசெக்ஷுவல் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வெளியே வரும்போது நம்ம உமன்ஸோட இன்செக்யூரிட்டியுமே வந்துட்டு நம்ம மனசை விட்டு போகணும், நம்ம வெளியே வரணும், இண்டிபெண்ட்டாக நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் போகணுன்னா போங்க, வீடியோ எடுக்கணும்னா எடுங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இருங்க, சமைக்காதீங்க, ஸ்விக்கியில் ஆர்டர், எப்படி இருக்கணுமோ இருங்க. மாமியார், மாமனார், அம்மா, அப்பா, அண்ணா, பிள்ளைங்க, இதுக்கு கீழே மடங்கி 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 இன்னும் கொஞ்சம் குட்டியோண்டு ஆகாமல் நிமிர்ந்து நில்லுங்க. எப்போதுமே ஸ்டாண்டர்டாக இருங்க. நீங்கள் இருக்கிறத பார்த்து தான் அடுத்த ஜென்ரேஷன் உங்களை பார்த்து வளரும். ஸோ வந்து நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க விரும்புகிறேன். ட்ரை டு நான் வந்து இப்போ அந்த மாற்றத்தில் வந்து இப்போ தான் ஷால் போடாமல் நான் பழகியிருக்கேன். அடுத்து வந்து மாடர்ன் ட்ரெஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரேன். முன்னாடி நான் அப்படி எப்போ பாரு குர்த்தா, எப்போ பாரு, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெஸ் போடலாம், அந்த ட்ரெஸ் போடலான்னு பழகிட்டு வரேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. இது வந்து சமுதாய சீர்கேடு, இது வந்து சமுதாயம் இது அப்படி இல்லை. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். பட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முனிவர்கள்லாம் ஆடைகள் இல்லாமல் தான் தியானம் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள என்ன சொல்லுவீங்க? அவங்கள பார்த்து யார் என்ன சொன்னால்? யாரும் எதுவும் சொல்லலை, அவங்கள போய் நம்ம வணங்கணும். அது மாதிரி நான் தப்பாக சொல்லலை. உங்களுக்கு எது பிடிச்சோ, ஏன் திரும்ப முனிவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தாங்க? அவங்களுக்கு அப்போ தான் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு எதுவுமே எல்லாத்தையும் துறந்தாதான் அவங்களால ஒரு ட்ரெஸ் இப்படி உரசிச்சுன்னா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். தூக்கி கொண்ட இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களால் எதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக செய்யுங்க. அடுத்த ஸ்டெப் மாடர்ன் ட்ரெஸ்லேருந்து ஸ்லீவ்லெஸ் போட ட்ரை பண்ணுவேன். அடுத்து கொஞ்சம் குட்டி ட்ரெஸ், இந்த மாதிரி நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி எவ்ரி உமன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்களை நீங்கள் நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் கீழே இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் சூப்பராக, ஒரே ஒரு லைஃப் தானே இருக்குது, ஜாலியாக ஹாப்பியாக வாழுங்க. டிப்ரெஸ், கீழே இருக்கிறது, குத்து வாங்குறது, அடி வாங்குறது, எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருங்க. சேலரி இந்த மாதம் ஃபுல் சேலரி நான் செலவு பண்ண போகிறேன் ட்ரெஸ்ஸுக்கு, பண்ணு. மித்தத்தை வெயிட் பண்ணி அதுக்காக அது பண்ணி ஒரு மாதம் சேவ் பண்ணணும், ஒன்றும் தப்பு கிடையாது. செலவு பண்ணு, அடுத்த மாதம் ஃபுல்லாக சேவ் பண்ணு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன், என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த இன்செக்யூரிட்டியை பற்றியான என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னை பற்றி எனக்கு நிறைய இருந்தது. இதை வந்து இது மாதிரி ஒரு 10,000 1 லட்சம் 1 கோடி பேர் இருப்பாங்க. அதில் எத்தனை பேருக்கு இது செய்கிறதோ தெரியல. பட் சேர்ந்தவங்க கண்டிப்பாக திங்க் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் குட்டி குட்டி மாற்றத்தை கொண்டு வந்து ஹாப்பியாக வாழுங்க. God bless you. சிவாய நம.